அனைவருக்கும் வணக்கம். மீன ராசினியர்களுக்கு உலகமே உங்களை வியந்து பார்க்கும் நேரம். எதிரிகளுடைய தொல்லை விலகுவதால் எதிர்பாராத மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக இந்த சூரிய பயிற்சி அமைஞ்சிருக்குது. அந்த வகையில மீன ராசினியர்களுக்கு சூரியனுடைய இந்த பயிற்சியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, ராசிக்கு 4 குரு, 2 சுக்கிரன், பக்தி உணர்வு அதிகரிக்கும்படியான அமைப்பு உண்டு. அது மட்டும் இல்லாமல் பூஜையில் இருப்பதில் மனம் ஈடுபடுங்க. மனதில் இருக்கும் சுமைகளை இறக்கி வைக்க ஒரு நபர் கிடைப்பார். பேச்சில் கடுமை குறைந்து இனிமை தவழக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அதனால் குடும்பத்தில் சற்று குழப்பங்கள் விலகி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. 6 செவ்வாய் வெற்றியை தருவாருங்க. போட்டித் தேர்வுகள் எழுதியிருந்தால் அதில் வெற்றி பெற வாய்ப்புகள் உண்டு. வேலை மாற்றங்கள் வரலாம். வெளிநாடு செல்லும் நிகழ்ச்சிகள் சற்று தாமதப்படலாங்க. 2 சுக்கிரன் இருப்பதால் பண பிரச்சனைகள் வருவதற்கு வழியில்லை. 4 புதன் தனது சொந்த வீட்டில் ஆட்சி பெற்றிருப்பதால சற்று கூர்மையுடன் சிந்தித்து பிரச்சனைகளுக்கு விடை காண இருக்கீங்க. இல்லறத்தில் இனிமை தவள இருக்கு. கணவன் மனைவிக்கும் அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்க இருக்குதுங்க. பொருளாதார ரீதியான முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக தான் இந்த சூரிய பயிற்சி அமைஞ்சிருக்குது. அதே போல மீன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு விரயத்தில் ராகுவும் சனியும் செவ்வாயும் பார்வை இருப்பதால திடீர் முடிவுகள் எடுக்கும் சூழ்நிலைகள் உருவாகலாம். சற்று நிதானம் தேவை. 4 சூரியன் இருப்பதாலும் அர்த்தாஷ்டம குரு இருப்பதாலும் சுகம் குறையுங்க. விரோதங்கள் அதிகரிக்கலாம். எனவே நீங்களாகவே எதில் முன் கருத்து சொல்ல வேண்டாங்க. கேட்டால் தவிர வாயை திறக்க வேண்டாம். இன்னும் சொன்னால் கேட்டு கொண்டிருப்பதோடு ஒரு புன்னகையை பதிலாக தந்துவிட்டு அங்கிருந்து நகர்ந்து விடுவது உங்களுக்கு மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. மீனராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, சனி ராகு சேர்க்கை இருப்பதால் ஞாயிற்றுக்கிழமை துர்க்கைக்கு விளக்கு போடுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது.